மீனராசி நேயர்கள், பாதி ஜோதிடம் உங்களுக்கே தெரியும். ஜென்மத்தில் சனியும் செவ்வாயும், ஒரு பக்கம் உடல்நிலை, இன்னொரு பக்கம் விரயம், நம்பிக்கை துரோகம், நம்மக்கிட்ட வாங்கி சாப்பிட்டவங்களாலேயே பிரச்சனை, செய்கிற தொழிலில் மேலதிகாரிகள் தொல்லை நிச்சயமாக இருக்கும், தொழில் செய்கிற இடத்துல நிம்மதி இருக்காது, காம்படிட்டர்ஸ் ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். மிக கவனமாக இருக்க வேண்டிய காலம். இருந்தாலும் உங்களுக்கு வளமான வாழ்க்கை நிச்சயமாக வரும். அதை டைவர்ஷன் பண்ணுறதுக்காகவும் அந்த மருத்துவ செலவு, மருத்துவ குழப்பங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்காகவும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊருக்கோ போயிட்டிங்கன்னா அந்த கிரகம் வேலை செய்யாது. இதை எல்லாத்த விட சில நேரங்களில் நமக்கு அகலக்கால் வைக்காமல் இருக்கிறத வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு போகிறது நல்லது. ராகு கேது மாறும்போது வேற்று மொழி இனத்தவர்களால் நமக்கு லாபங்கள் வந்து சேரும். அவர்களால் மிக அதிகமான புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான அவங்க யுக்தி கொடுப்பாங்க, அவங்க அந்த பொருள் வசதி கொடுப்பாங்க. நான் பணம் தரேன் சார், நீங்கள் பொருள்லாம் விற்றுட்டு எனக்கு ப்ராஃபிட் போக மீதி கொடுங்க, எனக்கு வேணா ஒரு 1% கொடுங்க, வட்டி மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதை முறையாக பயன்படுத்திங்க. இருந்தாலும் 7.5 சனி அப்படிங்கிறதுனால உங்களது வியாபார பிரயோகத்தை எங்கே பண்ணால் கரெக்டாக காரிய பலிதம் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பண்ணுங்கள். அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி நீங்கள் அதை பண்ணி தப்பாக மாட்டேங்காதுங்க. அதே நேரத்தில் குடும்ப ஒற்றுமை நல்லாயிருக்கும். திருமண வாழ்க்கை கைகூடும். குரு 9ஆம் பார்வையாக பார்க்க போகிறார். பஞ்சமஸ்தானத்துக்கு 5ஆம் வீட்டுக்கு போக போகிறார். ரொம்ப நாளாக உங்களுக்கு வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும். என் சொந்த வீடே இல்லை சார், எல்லாம் ஃப்ளாட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், சொந்த வீடு இருந்தால் நல்லா இருக்கும்ன்றவங்களுக்கு சொந்த வீடு அமையும். அதே மாதிரி ஃப்ளாட் வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அமையுமா அப்படின்னா அமையும். நான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், அங்கேயே நான் வீடு வாங்கிறதுக்கு முடியுமா, அந்த இஎம்ஐ கட்ட முடியுமா, என்னுடைய ஒர்க்கு பர்மனெண்ட்டாக இருக்குமா, 7.5 சனியாச்சே, இந்த 7.5 சனியில் என்னை போட்டு வாட்டி வதக்கிடுமா, தெரியாதனமாக நான் லோனை வாங்கிட்டு நாளைக்கு கட்ட முடியாமல் அவமானப்பட நேரிடுமானா பயப்படாதீங்க. குரு 12 வருடங்களுக்கு ஒரு முறை உச்சம் பெறப்போகிறார். அதே மாதிரி குரு உங்களுடைய வீட்டை பார்க்க போகிறார், மீன ராசியை பார்க்க போகிறார், தன்னுடைய வீட்டை தானே பார்க்க போகிறார். இந்த வருஷம் குரு தான் ராஜாவாக இருக்கிறார். இப்படி உங்களுக்கு சுப பலனாக இருக்குது. அன்பாக இருங்க, அடிமையாக இருக்காதீங்க. இப்போதைக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய பேசுவோம்.